நான் எனக்குன்னு இருக்கிற மேன்மையிலே நின்று, எனக்குன்னு இருக்கிற ஒரிஜினாலிட்டியிலே நின்று நான் பேசணும். நான் எதை செய்தாலும் செய்யணும். அதுதான் மறைந்து இருக்கிறதான குணம். ஒரு உதாரணத்தை ஒன்று சொன்னேன், அதை நான் இங்கேயும் நான் ஷேர் பண்ண நான் விருப்பப்படுறேன். அதாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு இடத்துல பேசினப்ப அந்த இடத்துல பெண்கள் அது என்ன வாழ்க, ஆண்கள் பெண்கள் வளர்க அப்படின்னு போட்டிருந்தது. எந்த இடத்துலயாவது ஐயா நீங்க சொல்லுங்க ஆண்கள் வாழ்கன்னு எங்கேயாவது போட்டிருக்காங்களா? அது ஏன் அப்படி போட மாட்டேங்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. பெண்கள் தினத்துக்கு மட்டும்தான் அவ்வளோ ஸ்பெஷாலிட்டி. நான் சொல்றது கரெக்டா பாஸ்டர்? பெண்கள் தினத்துக்கு தான் அவ்வளோ ஸ்பெஷாலிட்டி. இன்னும் 1 மாசம் 2 மாசம் கழிச்சு மென்ஸ் டேன்னு வரும்னு நினைக்கிறேன் இல்ல, ஆண்கள் தினம். அது என்னைக்குன்னு கூட நமக்கு தெரியாது, அவங்களுக்கே தெரியாது. அது அவங்க கண்டுக்கிறதே இல்லை. அப்படியே தொடச்சு போட்டு அது பாட்டுக்கு வருது, அது பாட்டுக்கு போகுது. நம்ம தான் நம்ம குதிக்கிற குதி இருக்கே, என்ன குதி குதிக்கிறோம். சரியா தேவ ஜனங்களே? ஒரு காரியத்தை ஒண்ணு சொன்ன, அதை நான் உங்கள்கிட்ட நான் சொல்றேன். அதாவது பெண்கள் வாழ்க அப்படின்னு போட்ட இடத்துல பெண்கள் வந்து நம்ம வந்து பலவீனம் பானம் கிடையாது, நம்ம பலம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு இடத்துக்கு போயிருந்தப்ப சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, பெண்கள் பலம் உள்ளவங்க தான் கண்டிப்பா. பெண்கள்கிட்ட பலமும் இருக்கு, பலவீனமும் இருக்கு, ரெண்டும் இருக்கு. பெண்கள் மாத்திரமே செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கு, அது ஆண்களால செய்ய முடியாது. அது போல ஆண்கள் மாத்திரமே செய்யக்கூடிய காரியம் இருக்கு, அது பெண்களால செய்யவே முடியாது. we cannot do certain things. அன்னைக்கு எங்க வீட்டில் பரண மேல ஒரு பெரிய பாத்திரம் இருந்துச்சு, ஒரு பெரிய ஒரு பாத்திரம், ஒரு அண்டா மாதிரி. அது கீழே இறக்கணும். அதை கீழே இறக்கிறதுக்கு நான் ஏணியெல்லாம் போட்டு வச்சுட்டு மேலே பார்த்துக்கிட்டே நிற்கிறேன். ஏன்னா மேலே ஏறி எடுக்க முடியாது, ஏன்னா அது வெயிட்டு. அப்போ ஒரு சின்ன பிள்ளை வந்தான் வீட்டுக்கு, வேலை செய்கிறவளோட பிள்ளை வந்தான். அப்போ அவனை கூப்பிட்டு, டேய் உனக்கு இதை மேலே மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுக்க முடியுமாடா அப்படின்னு கேட்டேன். 8வது படிக்கிற பையன், கொஞ்சம் குள்ளமாக தான் இருப்பான். அது மேலே இருக்குடா, எடுத்து கொடுக்க முடியுமான்னு ஒரு வார்த்தை ஒன்றுமே சொல்லலை. படன்னு மேலே ஏணியில் ஏறி, ஆண்டி இந்தாங்கன்னு இப்படி எடுத்து கையில் கொடுத்துட்டான். அது இருக்கு நெத்திலி கருவாடு மாதிரி இத்தினோண்டு இருக்கு, வேகமா ஏறி எடுத்து கொடுத்துட்டான். அப்பந்தான் யோசிச்சேன், இவ்வளோ பெருசா நான் உயரமா நின்றுகிட்டு நான் வந்துட்டு அதை எடுத்து கொடுத்து, எனக்குள்ள இருக்கிற பலவீனம். அவன் இத்தினோண்டு பையன், அதை பார்த்துட்டு நான் போறேன் ஆண்டி அவன் வேகமா எடுத்து கொடுத்துட்டான். அவனை குறித்து இருக்கிற தன்னம்பிக்கை பார்த்தீங்களா அவனுக்கு? ஆண்களுக்கு அவர்களை குறித்து இருக்கிற தன்னம்பிக்கை பார்த்தீங்களா? பெண்களாகிய நமக்கு நம்மை அறியாமலேயே ஒரு விதமான ஒரு 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 என்ன சொல்ல ஒரு பலவீனம் நமக்குள்ள இருக்கு. அதை கவனிச்சிங்களா? பலத்தையும் பலவீனத்தையும் ஆண்டவர் ஒன்னாதான் வச்சிருக்காரு. நம்ம பலத்தோட போராட முடியாது, பலவீனத்தோடையும் போராட முடியாது. ரெண்டும் ஒன்னாதான் இருக்கணும். ரெண்டும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் சண்டை, அடிப்படி சண்டை தான் வரும். 2 பேரும் மத்த தூக்கிட்டு நிற்பாங்க. அப்படி இல்லாதபடிக்கு ஒருத்தர் எதையாவது தூக்குனா ஒருத்தர் அமைதியா உட்காந்துடணும். அதனால ஒரு பலன் இருக்கணும், ஒரு பலவீனம் கண்டிப்பா இருக்கணும். அதுதான் குடும்பம். that is how God has made the family. ஆமென். அப்படிதான் ஆண்டவர் படைச்சிருக்கார். ஒரு பெரிய புயலோ, ஒரு பெரிய சுனாமியோ, ஒரு பெரிய காற்றோ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். முந்தா நேத்து நான் அந்த எக்ஸாம்பிளை ஷேர் பண்ணேன். பெரிய புயல் வந்துச்சுன்னா ரோட்ல அள்ளுவாங்க தெரியுமா? புல்டோசர் வச்சு, ட்ரக்கை வச்சு அள்ளுவாங்க. எதை அள்ளுவாங்க சொல்லுங்க? எதை அள்ளுவாங்க? பெரிய பெரிய மரங்கள் கீழே விழுந்து கிடக்கும். 40 வருஷம் 50 வருஷம் 70 வருஷம் இப்படி உள்ளதான மரங்கள் எல்லாம் கீழே விழுந்து கிடக்கும். புரியுதா? வெளியே நம்ம வீட்டு வாசல்ல சின்ன சின்ன குரோட்டன்ஸ் வச்சிருப்போம். சின்ன குரோட்டன்ஸ் நம்ம செவுத்தை ஒட்டி வச்சிருப்போம். அந்த குரோட்டன்ஸ்க்கு ஒண்ணுமே ஆகாது, அது பாட்டுக்கு நிற்கும். இத்தனோன்னு இருக்கும், அது பாட்டுக்கு இருக்கும். ஆனா அந்த பெரிய பெரிய மரம் பார்த்தீங்கன்னா, என்னை யார் அசைக்க முடியும் அப்படின்னு சொல்ற மரம் கீழே விழுந்து கிடக்கும். ஆனா கீழே இருக்கிற அந்த குட்டி குட்டி செடி பார்த்தீங்கன்னா அது அப்படியே நிற்கும். இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ற காரியம் என்ன? ஒரு பெரிய பலத்துக்குள்ள ஒரு கொஞ்சம் பலவீனமோ, ஒரு சின்ன பலவீனத்துக்குள்ள ஒரு பெரிய பலனும் அடங்கி இருக்கு. ஆமென்.
அதனால நம்ம பலவீன பாண்டோம் அப்படின்னு சொல்றது இல்லை. பலவீனத்துலதான் கர்த்தருடைய பலன் பரிபூரணமாய் விளங்குகிறது என்பதை நாம் அறிக்கையிட்டால் மாத்திரம் போதாது, அதை நாம் அபியாசப்படுத்த தெரியணும். நான் பலவீன பாண்டம் தான் ஆண்டவரே. முந்தானேத்து அந்த மெசேஜ் பேசி முடிச்ச உடனே ஒரு அன்பு சகோதரி அவங்க மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. ஐ எம் சோ கிரேட்ஃபுல் அபவுட் மை வீக்னஸ் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னக்கா, she has started to meditate. அந்த வசனத்தை அவங்க தியானிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம். நமக்குள்ள தேவன் கிரியை செய்கிறார் அப்படின்றத நம்ம அறிக்கையிடணும், நம்ம அபியாசிக்கணும். அடுத்தது கடைசியில பாத்தீங்க 1 பேதுரு 3:5 வாசிங்க. எது அலங்காரமா இருக்கிறது? இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். கீழ்ப்படிந்து. இன்னைக்கு எத்தனை பேர்த்த கீழ்ப்படிதல் இல்லை தெரியுமா? ரொம்ப ரொம்ப பரிதபிக்கப்பட்ட ஒரு காரியம். கிறிஸ்தவர்கள் மத்தியில, நிறைய பேர் மத்தியில அந்த கீழ்ப்படிதல்ன்ற சுபாவம் எத்தனை குடும்பத்துல இல்லாததுனால பிரச்சனைகள் எப்படி பூதாகரமா இருக்கு தெரியுமா தேவஜனங்களே? போன மாசத்துல ஒரு கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். போன மாசம் இல்ல, சாரி, ஒரு 5 மாசம் முன்னாடி நாமக்கல் அங்க ஒரு கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். குடும்பமா நல்ல கல்யாணம்லாம் எல்லாம் ரொம்ப நல்லா நடந்தது. ரொம்ப நல்லா நடந்தது. ஒரு மாசத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா பயங்கர பிரச்சனை அவங்க 2 பேருக்கு நடுவுல. பையன் சைட்ல இருந்து ஒன்றும் வரல, ஆனா பொண்ணு சைட்ல இருந்து நிறைய காரியங்களை இவர் அப்படி சரியில்லை, இது சரியில்லை. நான் பேசுறது தெளிவா கேக்குதா? நான் பேசுறது ஓகே, ரைட். இவங்க அப்படி சரியில்லை, இப்படி சரியில்லை. யாரு? அவளோட மாப்பிள்ளை. இப்படி சரியில்லை, அப்படி சரியில்லை, இது என்னென்னமோ சொல்லி எனக்கு அவட்ட டைரக்டா பேசணும்னு ஒரு ஆசை. என்னடா என்னடா இவ என்ன இப்படி இருக்கிறா அப்படின்னு ஒரு ஆசை. ஏன்னா நாங்கெல்லாம் போயிருந்தோம். இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தம், ரொம்ப வேதனை. அப்போ ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு காரியத்தை நான் கேள்விப்பட்டேன். என்னன்னாக்கா, இவ ஃபோன் பண்ணி சாலமனைஸ் பண்ற பாஸ்டர் இருக்காங்கல்ல, அந்த பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, யாரு கல்யாணமாக போற பொண்ணு, அவ சொல்லியிருக்கா என்ன வார்த்தை அப்படின்னாக்கா, பாஸ்டர் நீங்க மேடையில இருந்து எங்ககிட்ட நீங்க கேட்கிறப்ப உமக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பணிவிடை செய்யவும்னு இருக்குல்ல, அந்த பணிவிடை செய்யவும்ன்றத நீங்க என்கிட்ட கேட்க கூடாது. நான் கேட்கிறேன், இந்த பிள்ளைக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், எவ்வளவு ஒரு திமிரான குணம் இருக்கணும். என்ன தைரியம் யோசிச்சு பாத்தீங்களா? போன் பண்ணி சாலமனைஸ் பண்ற பாஸ்டர்ட்ட சொல்லியிருக்கா, பாஸ்டர் நீங்க மேடையில இருந்து கேட்பீங்கல்ல, உமக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பணிவிடை செய்யவும் அப்படின்னு. அப்படின்னா யூ கோயிங் அகேன்ஸ்ட் த வேர்ட். வார்த்தைக்கு விரோதமா நீ போயிட்டு கல்யாணம் கட்டின பையன் மேல நீ பழிய சுமத்தினா இன்னைக்கு நீ பேசுறதெல்லாம் எடுபடும். ஒருவேளை அந்த பையன் திக்குனாவும் மந்தனாவும் உள்ளவனா இருக்கலாம், அதுக்காக நீ மேல தலை மேல ஏறி ஆடலாமா? நம்மகிட்ட இருக்கிற தவறுகளை நாம் உணர வேண்டும். ஆமேன்னு சொல்லுவோமா? எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன், இல்ல செகண்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் யார் தெரியுமா இந்த காரியத்தை பண்ண? டயனா சார்ல்ஸ் கல்யாணத்துல டயனா சொன்னாங்களாம், உமக்கு கீழ்ப்படிதுன்ற வார்த்தையை ஃபாதர் கேட்காதீங்க அப்படின்னாங்களாம். கடைசியில் அவ இல்லாமே போயிட்டா, நாசமாவே போயிட்டா. அது போல வேதத்துல உள்ள காரியங்களை நம்ம இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றப்ப அழிந்து போவது யார்? நாம் தான். வேதத்தில் உள்ள காரியங்களை நாம் கீழ்ப்படியும் பொழுது ஒரு ஆமேன் சொல்லுவோமா? கீழ்ப்படிதல் உனக்கு ஒரு அலங்காரமா இருக்கட்டும். மனைவிகளே, உனக்கு கீழ்ப்படிதல், உன் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிவது ஒரு அலங்காரமாய் இருக்கட்டும்னு ஆண்டவர் சொல்லிட்டார் அப்படின்னாக்கா, அதை அலங்காரமாய் நாம் தரித்துக் கொள்வது நமக்கு உத்தமம். இல்ல நான் இதை செய்ய மாட்டேன், அதை நான் செய்ய மாட்டேன். பாடுகளை அனுபவிப்ப போதும் நம்ம தான் பின்னாடி. பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றது நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும். எதை தேவன் செய்யணும்ன்றாரோ அதை செய்யணும், எதை தேவன் செய்யக்கூடாதுன்றாரோ அதை செய்யக்கூடாது. ஆமென். அதனால இதுதான் அலங்காரம், இதுதான் அலங்காரமே என்று வெளித்தோற்றத்துக்கு போடப்படுகிறதான காரியங்கள் அல்ல. ஒரு சில நேரத்துல பிள்ளைங்க போடுற ட்ரெஸ்ஸஸை பார்த்தா நான் ரொம்ப பட்டிக்காட்டுத்தனமா போடுன்னு சொல்ல மாட்டேன். எப்ப பார்த்தாலும் நீ பெருசா போட்டுக்கிட்டு அப்படிதான் இருக்கணும் இல்ல. வெஸ்டர்ன் டாப்ஸ் போடுங்க,
ஆனா அதை கண்ணியமா போடுங்க, கண்ணியமா போட வேண்டிய விதத்துல போடுங்க. டைட்டான எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் போடக்கூடாது. வாலிப பிள்ளைகளுக்கு போடுறப்ப சொல்லுவேன், டைட்டானதை போடாதம்மா, உன்னுடைய உடலை காண்பிக்கிற மாதிரி எந்த ஒரு ட்ரெஸ்ஸஸும் போடாதம்மா. கிராப் டாப் அது இதுன்னு காலேஜுக்கு போட்டு போறது, சர்ச்சுக்கு வர்றப்ப வேற மாதிரி வர்றது, காலேஜுக்கு வர்றப்ப வேற மாதிரி போறது. காலேஜ்ல வேற ஒரு சர்ச்ல இருந்து வர்ற பிள்ளை உங்களை பார்த்தாங்க அப்படின்னாக்கா உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க யோசிச்சு பாருங்க. தவறா நினைக்க மாட்டாங்களா? உங்களை தவறா நினைக்க மாட்டாங்க, உங்களை படைத்த தேவாதி தேவனை தவறா நினைப்பாங்க. சர்ச்சுக்கு போறப்ப வேற மாதிரி, வெளியே போறப்ப வேற மாதிரி. நம்மளுடைய உடை பலமா, இந்த இடத்துல ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே, அவளுடைய உடை பலமும் பலமும். It was a strength for her. நம்ம உடைய வச்சே கணிச்சிடணும். ஆள் பாதி ஆடை பாதின்னுவாங்க. என்ன, ஆள் பாதி ஆடை பாதி. இது பாக்குறப்பே தெரிஞ்சிடணும் இந்த பெண்மணி கண்ணியமான பெண்மணி, இந்த பெண் பிள்ளை கண்ணியமான பெண் பிள்ளை, கண்ணியமான பெண் பிள்ளை. நான் அதுக்குன்னு பட்டிக்காடு மாதிரி இருங்கன்னு சொல்லவே இல்லை, பட்டிக்காடு மாதிரி இருங்கன்னு சொல்ல வரல. ஆனா போடுகிற உடுப்புகள் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிற விதமாய் நாம் இருக்க வேணும். இதுதான் முதல் அலங்காரம். நீதிமொழிகள் 31:25. அடுத்தது நீதிமொழிகள் 31:15 வாசிங்களேன். இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படியளிக்கிறார். இருட்டோடே எழுந்து, இதுல நிறைய காரியங்கள் இருக்கு. இருட்டோடே எழுந்து, இருட்டோடே எழுந்து தன் வேலைக்காரிகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறாள். அப்படி ஆகாரம் கொடுக்கிறாள் அப்படின்னாக்கா ஆகாரத்தை செஞ்சாதான் ஆகாரம் கொடுக்க முடியும். ஆகாரத்தை செய்யணும்னா அதுக்கு தனி டைம் எடுத்தாதான் ஆகாரத்தை செய்ய முடியும். முதல்ல ஆகாரம் மேஜிக் கிடையாது, எல்லாத்தையும் போட்டு பண்ணணும் நம்ம. அப்போ நான் ஒரு 5 மணிக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் நம்ம 3:30 மணிக்காவது நம்ம எந்திரிச்சு நம்ம வேலையை பார்க்கணும். இப்போ வெளியே ஒரு பிக்னிக் போறோம்னு வச்சுக்கோங்களேன், வெளியே பிக்னிக் போகிறோம், எல்லாரும் கிளம்பிடுவாங்க. கிளம்பி பெட்டியில எல்லாம் எடுத்து வச்சு நைட்டு தூங்கிடுவாங்க. 5 மணிக்கு எல்லாரும் எந்திரிச்சிடணும், 5 மணிக்கு கார் நமக்கு ரெடியாக இருக்கும், எல்லாரும் கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிடுவோம். எல்லாரும் எத்தனை மணிக்கு எந்திரிப்பாங்க சொல்லுங்களேன்? ஒரு 4:30 மணிக்கு எந்திரிப்பாங்களா? ஒரு 4:45 எந்திரிப்பாங்களா? ஏன்னா குளிச்சுட்டு கிளம்பணும்ல, அதனால 4:30 4:45. நம்ம எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? நம்ம எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம்? நம்மளால 4:30 மணிக்கு எழும்ப முடியாது. நம்ம அட்லீஸ்ட் ஒரு 3:45 4 மணிக்கு எழும்பினாதான் பேக் பண்ணதெல்லாம் ஒழுங்கா இருக்கா, தண்ணி எடுத்து வைக்கணும், அதை எடுத்து வைக்கணும், இதை எடுத்து வைக்கணும், ப்ரிப்பரேஷன். அவள் இருட்டோடே எழுந்து, அதிக இருட்டோடே எழுந்து. இருட்டு அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய நேரத்துல ஒரு வார்த்தை ஒண்ணு உலக பிரகாரமா ஒண்ணு சொல்லுவாங்க, பின் தூங்கி முன்னெழுவாள். வந்துருச்சே, முன்னெழுவாள் பத்தினி அப்படின்னு சொல்லுவாங்க. பின் தூங்கி முன்னெழுவாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? லேட்டா படுக்கைக்கு போவானா, சீக்கிரம் பெட்டை விட்டு எந்திரிச்சிருவானா. இது பைபிள் வசனம் இல்ல, உலகத்துல ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க. அப்படிதானே ஐயா? உலகத்துல ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க. ஆனா இப்போ உள்ள காலகட்டங்கள்ல பார்க்க போனா முன்னாடியே தூங்கிட்டு பின்னாடி எழுகிற பெண்கள் பாதி பேர் சூரியன் அந்த உதயமாகிறத பார்க்கறதே கிடையாது, சன்ரைஸை பார்க்கறதே கிடையாது. 8 மணிக்கு எழுந்திருக்கிறது. 8 மணின்னு உடனே சிரிக்கிறீங்க, அப்ப அது கூட லேட்டுன்னு நினைக்கிறேன். இன்னும் 10 மணி. முன்னாடி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரதர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, எங்க சர்ச்சில் அப்பந்தான் வந்தாங்க புதுசா, ஒரு 2 மாசம் அப்பதான் வந்தாங்க. அப்போ அவர் வந்து பண்ண கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? சிஸ்டர், எல்லா வேலையும் காலையில நான் தான் பண்றேன், ஒரு வேலை கூட அவ பண்ண மாட்டேங்கிறா சிஸ்டர். எல்லா பிள்ளைய கிளப்புறதுல இருந்து பிள்ளைக்கு சாப்பாடு பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறதுல இருந்து எல்லாத்தையும் நான் தான் பண்றேன். தயவு செஞ்சு அவளுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்க, தயவு செஞ்சு புத்தி சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நிலைமையில இருக்கு அப்படின்னாக்கா முன் தூங்கி பின் எழுவாள், இல்ல பின் தூங்கி பின் எழுவாள். இதெல்லாம் மாறியே போச்சு டோட்டலா.
அப்படி இல்லாதபடிக்கு நம்முடைய ப்ரையாரிட்டி என்ன இருக்கு தேவ ஜனங்களே? நம்முடைய நேரத்தை நம்ம எப்படி நம்ம செலவழிக்கிறோம், அது ரொம்ப முக்கியம். ஒரு சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நம்முடைய நேரத்தை சரியான விதங்களில் நாம் செலவழிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது சரியான நோக்கம் இருக்க வேண்டும். எல்லாரும் நோக்கம் சொல்லுங்க. சரியான நோக்கம். We need to have a target, we need to have a goal. சரியான நோக்கம். Set your clear goals. வாசிங்க 1 சாமுவேல் 25:17 வாசிங்களேன். 1 சாமுவேல் 25:17. ஆ ஆ ம் 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 இது யாரை பத்தி போட்டிருக்குன்னா அபிகாயில் பத்தி போடப்பட்டிருக்கு. அபிகாயில் பத்தி. அபிகாயிலோட வீட்டுக்கார் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா நாபால். அவன் ஒரு பேலியாளின் ஒரு மனுஷன், ஒரு முட்டாள் ஒரு புருஷன். சரியா? எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கான். தாவீது ராஜாக்கு விரோதமா எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கான். தாவீது ராஜா ஒரு அடைக்கலத்துக்காக வர்றப்ப தாவீது ராஜாக்கு அடைக்கலம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் பல காரியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது அபிகாயில் கேள்விப்பட்ட உடனே அவன் சாப்பாடு கேட்டு அனுப்புறான். யாரு? தாவீது ராஜா கேட்டு அனுப்புறப்ப, எனக்கு இதெல்லாம் முடியாது, நீ யாருன்னே எனக்கு தெரியாது, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறானா. இந்த அபிகாயில் என்ன பண்றா, அதை கேள்விப்பட்ட உடனே அந்த வற்றலான திராட்சை பழங்களையும் அந்த எல்லா காரியங்களையும், அடைகள் அப்பங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு தாவீதை சந்திக்க உடனே செட் யோர் கோல்ஸ் ப்ராப்பர்லி. எதற்காக? அப்பதான் நீங்களும் உங்க குடும்பமும் பாதுகாக்கப்படுவீர்கள். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ரைட் டைம்ல நம்ம என்ன செய்யறோம், சரியா நம்மளால யோசிக்க முடியுதா? பெண்களுக்கே உரியதான ஒரு சுபாவம், ஒரு 4 சுபாவம் சொல்லுவாங்க. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பயிர்ப்புனா என்ன தெரியுமா அர்த்தம்? நுண்ணறிவுன்னு அர்த்தம். நுண்ணறிவுனா என்ன? எந்த நேரத்துல எப்படி நம்ம பேசணும், எந்த நேரத்துல எப்படி செயல்படணும்னு ஒரு பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரியல அப்படின்னாக்கா குடும்பம் பாழாய் போகும், நாசமாய் போகணும். ஒரு பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது இந்த அபிகாயில், நாபால் தப்பு பண்ணிட்டான், ஆனா இந்த அபிகாயில் அதை ஸ்ட்ரைட்டன் பண்றா, அதை சரி செய்யறா. சரி செஞ்சுட்டு அந்த டைமுக்கு செட் யோர் கோல், அவங்க நோக்கத்தை நீங்க சரியாக்குங்க. அடுத்தது எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்? 2வது பாயிண்ட், பிரதானப்படுத்து. எதை நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்? வாசிங்க 2 ராஜாக்கள் 4:9-10. சீக்கிரம் எடுத்துக்கோங்க. 2 ராஜாக்கள் 4:9-10. ஆ ஆ ஆ பரிசுத்தவான் என்று காண்கிறேன். இந்த சூனேமியால் யாருக்கு அவ முக்கியத்துவம் கொடுக்கிறா? தேவ மனுஷர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறா. ஆமென். தேவ நம்மிடத்துல வந்து போகிறதான இந்த தேவ மனுஷன் ஒரு பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அப்போ இவா கிட்ட அந்த பரிசுத்தம் இருந்தாதான் அவர்கிட்ட என்ன இருக்குன்றத அனலைஸ் பண்ண முடியும். இல்லைன்னா அனலைஸ் பண்ண முடியாது. ஒரு ஜெபிக்காத ஒரு மனுஷியால எப்படி தேவ ஜனங்களை மற்றவங்களை அனலைஸ் பண்ண முடியும்? எப்படி அந்த பகுத்தறிவு வரும்? பகுத்தறிவு வராது. நாம் தேவனிடத்துல ஜெபிக்காத பட்சத்துல நமக்கு அந்த பகுத்தறிவு வராது. அப்போ இந்த சூனேமியால் சொல்றா, வந்து போகிறதான இந்த தேவ மனுஷன் ஒரு பரிசுத்தவான் என்பதை நான் காண்கிறேன். அதனால இவருக்கு நம்ம செய்ய வேண்டிய கணத்தை நம்ம செய்யணும். அப்போ பிரதானப்படுத்து, ப்ரையாரிட்டைஸ். எதை செய்யணுமோ அதை நம்ம செய்யணும். 3வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஆர்கனைஸ், சரி செய். நம்முடைய வீட்டு காரியங்கள் ஒவ்வொன்றையும் சரியா இருக்கா. இந்த வசனத்துல நீதிமொழிகள்ல ஒரு வார்த்தை ஒண்ணு வரும் பாருங்க, அவள் வீட்டு காரியங்கள் சரியா இருக்குதா அப்படின்னு சொல்லி அவ பாப்பா. புரியுதா? அவ வீட்டு காரியங்கள் கண்ணோக்கமா இருக்கிறாள். என் வீட்டு காரியங்கள் எப்படி இருக்கு, என் பிள்ளையினுடைய நடவடிக்கை எப்படி இருக்கு, என்னுடைய கணவர், நான் எப்படி இருக்கிறேன், மற்ற காரியங்கள், என் வீட்டாருக்கு இருக்கிறதான காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கு. பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம்? தேவ பக்திக்குள்ளாக வளர்க்கிறோமா?
எந்த வயசுல இருந்து பிள்ளைகளுக்கு நாம் தேவ பக்திக்குள்ளாக வளர்க்க கற்றுக் கொடுக்கணும்? சின்ன குழந்தையில இருந்து கற்றுக் கொடுக்கணும். சின்ன குழந்தையில இருந்து ஏபிசிடி கற்றுக் கொடுக்குறோம்ல. இந்த பிள்ளைக்கு 2 வயசு 2.5 வயசு ஆகிறதுக்குள்ளே, ஐயோ எங்க சர்ச்சில் ஒரு பிள்ளைய பார்த்தேன், 1.5 வயசு தான், 1.5 வயசு. அந்த பிள்ளை பப்பேன்னு சொல்லுது, ஆம்பளை பிள்ளை, வார்த்தை கூட வரல, வார்த்தை கூட சரியா வரல. அந்த பிள்ளைய உட்கார வச்சு சொல்லு, ஏ சொல்லு, பி சொல்லு, எல்லாத்துக்கும் அது பேன்னு சொல்லிட்டு இருக்கு. வார்த்தை கூட. இப்ப உள்ள காலகட்டங்கள் அவ்வளவு பயங்கரமா இருக்கு. ஏபிசிடி சொல்லி கொடுக்க தெரியுது இல்ல நமக்கு. அப்ப தேவ வசனங்களை நம்ம சொல்லி கொடுக்கணும்ல, தேவ வசனங்களை சொல்லி கொடுக்கணும்ல. இந்த உலகமானது அது சொல்லி கொடுக்க வேண்டியதை அதன் காரியத்துல நேர்த்தியா அது சொல்லி கொடுத்துரும். நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் தான், வேத வசனத்தை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தாதான் நம்ம பிழைப்போம். இல்ல அப்படின்னா அந்த பிள்ளைங்க தறிகட்டு தாறுமாறா போகும். பிள்ளைங்க வாலிப வயசுல வர்றப்ப நம்ம வந்து பாஸ்டரை பார்த்தோ, பாஸ்டம்மாவை பார்த்தோ, பாஸ்டம்மா இப்படி என் பிள்ளை கெட்டு போயிட்டான், இப்படி நான் நினைச்சு கூட பார்க்கல. நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சீங்களா? பெற்றோராய் நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யறோமா? ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? இந்த வேளையில அதை அனலைஸ் பண்ணி பார்ப்போம். தேவஜனங்களை சரி செய்யணும். எதை செய்ய வேணுமோ அதை நம்ம சரி செய்யணும். வாசிங்க யாத்திராகமம் 2:3 வாசிங்க. அவ மோசையுடைய தாய், அந்த பிள்ளை அழகா இருக்குன்னு சொல்லி மோசையை கொல்ல விருப்பம் இல்லாம பார்வோன்னு சொல்லிட்டான், ஆம்பளை பிள்ளைங்க எல்லாரையும் நீ கொலை செஞ்சு போடு அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா அவ அந்த பிள்ளைய கொலை செய்ய விருப்பம் இல்லாம சரி செய்யறா. யோக்கபெத், மோசையினுடைய தாயினுடைய பேர் என்ன? யோக்கபெத். அவ சரி செய்யறா. அவனுடைய வீட்டினுடைய காரியங்களை சரி செஞ்சு அவளால என்ன முடியுமோ அந்த நாணற்பட்டியை செஞ்சு அந்த நைல் நதியில விடுறா. நைல் நதியில விடுறப்ப உள்ள அது சாகுமோ பிழைக்குமோ அதை பத்திலாம் அவளுக்கு கவலையே இல்லை. என்னால என்ன சரியாய் செய்ய முடியுமோ அதை நான் சரியாய் செய்யட்டும் அப்படின்னு அவ செய்யறா. டூ யோர் பெஸ்ட். உங்க பிள்ளைகளுக்கு எது பெஸ்டா உங்களால அந்த நேரத்துக்கு செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. ஆமேன்னு சொல்லுவோமா? சின்ன பிள்ளைகளை நீங்க ஸ்கூல்ல பள்ளியில சேர்க்கிறப்ப ஒரு ஆலோசனையா உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஆலோசனையா, எப்பவுமே பிள்ளைகளை பள்ளியில சேர்க்கிறப்ப கடன் வாங்கி பள்ளிகள்ல சேர்க்காதீங்க. நல்ல பள்ளியில படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கடன் வாங்கி சேர்ப்பாங்க. அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. உங்க திராணிக்கு ஏற்ற, ஆமேன், நம்ம திராணிக்கு ஏற்ற. நானும் என் பிள்ளைங்களை ப்ரீகேஜில சேர்த்தேன். என் வீட்டுல இருந்து 4வது தெருவில் உள்ள ஒரு 7th டே அட்வென்டிஸ்ட் ஸ்கூல்ல சேர்த்தேன். ஒரு கிறிஸ்டியன் அட்மாஸ்பியர், ஒரு சோஷியல் பிஹேவியர் போதும், இது போதும் என் பிள்ளைக்கு. ஏன்னா மற்றதெல்லாம் நம்ம தான் கற்றுக் கொடுக்குறோம். புரியுதா? அதனால என்ன நம்மளால செய்ய முடியுமோ பெஸ்ட்டை அதை மாத்திரம் செய்வோம். கடன் வாங்கி என் பிள்ளைய நான் படிக்க வைப்பேன் அப்படின்னு மாத்திரம் படிக்க வச்சிடாதீங்க. ஏன்னா அந்த கடனை அடைக்கிறதுக்குள்ளே அந்த பிள்ளை வளர 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 எவ்வளோ நீங்க கடன் வாங்குவீங்க. கடன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? மற்றவங்களுடைய பொருள் நம்மள்ட்ட இருந்தா அது என்ன அர்த்தம்? பாலிஷ்டான திருட்டுன்னு அர்த்தம். பாலிஷ்டான சொல்லுங்க. ஆமா ஆமா, ஏன்னா கடன் வாங்கிடுவாங்க, அதை கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. தெரியுமா? நான் பேசுறது ரைட்டா தப்பா? கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. அதனால கடன் மாத்திரம் வாங்காதீங்க. கடன் வாங்குனீங்கன்னா அதை கொடுத்து தீர்த்துடணும் அப்படின்னு சொல்ற அந்த மனோபாவத்தோட நம்ம இருக்கிறப்ப கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். சரி, அப்போ இவள் இருட்டோட எழுந்து செய்கிற காரியங்கள் என்ன? she is prioritizing. அவ சரி செய்யறா காரியங்களை, இந்த குணசாலியான ஸ்திரீ. புரியுதா? அடுத்தது நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல 14வது வசனத்தை வாசிங்க. அவள் வியாபார கப்பல்களை போல் இருக்கிறாள், தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். அவள் எப்படிதான் இருக்கிறா? வியாபார கப்பலை போல இருக்கிறா.
வியாபார கப்பலை போல. ஒரு லக்ஸுரி கப்பலுக்கும் வியாபார கப்பலுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம். லக்ஸுரி கப்பலுக்கும் வியாபார கப்பலுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு லக்ஸுரி கப்பல் டைட்டானிக்னு வச்சுக்கோங்க, அது சொன்னா எல்லாருக்கும் புரியும். அது ஒரு இடத்துல ஆன் பண்ணி விட்டா இன்னொரு இடத்துல போய் இறக்கும். புரியுதா? ஏத்துனவங்களை எல்லாரையும் இன்னொரு இடத்துல போய் இறக்கும். ஆனா வியாபார கப்பல் என்பது பல இடங்களுக்கு போயிட்டு வரணும் தேவ ஜனங்களே, பல இடங்களுக்கு போகணும். அந்த கப்பல் பார்க்க அழகா இருக்காது, அந்த கப்பல் பார்க்க அழகா இருக்காது. அது மலேசியாவுக்கு போகணும், இந்தோனேஷியாவுக்கு போகணும், அதுக்கப்புறம் யூகேக்கு போகணும், அதுக்கப்புறம் இங்கே ஏஷியாவுக்கு வரணும், அதுக்கப்புறம் யூஎஸ்க்கு போகணும். ஒவ்வொரு இடத்துக்கும் அது போயிட்டு 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 வரணும். ஒரு லக்ஸுரி கப்பலை போல வியாபார கப்பல் இருக்காது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு குணசாலியான ஸ்திரீ வருங்காலத்தை குறித்து நீ நகைக்கணும் அப்படின்னாக்கா, இன்னைக்கு நீ வியாபார கப்பலை போல இருந்தாதான் வருங்காலத்தை குறித்து உன்னால நகைக்க முடியும். சுறுசுறுப்பு நமக்குள்ள, ஒரு ஐடல்னஸ் மாத்திரம் நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாக்கா, ஒரு 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 சோம்பேறித்தனம், சோம்பலின் ஆவி மாத்திரம் நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாக்கா, நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது தேவ ஜனங்களே. கர்த்தர் நம்ம மூலமாய் செய்ய விரும்புகிறதான காரியங்களை நம்மளால செய்யவே முடியாது. அதை நல்லா நினைவுல வச்சுக்கோங்க. ஒரு வியாபார கப்பலை போல. வேதத்துல அப்போஸ்தலரின் நடபடிகள்ல 17வது அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. அதுல ஒரு இருக்கா பாருங்க, 17ல 12, 14 வாசிங்களேன். அதனால் அவர்களில் அநேகம் பேரும் கணம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். சரி, லீதியாள்னு வருதா? 16:1. அப்பொழுது தியத்திரா ஊராளும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி. எந்த வசனமா? 16, 14. 16, 14, 14. ஆமா, 17 இல்ல, 16, 14 வாசிங்கம்மா திருப்பியும். அப்பொழுது தியத்திரா ஊராளும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். நீங்க இந்த வசனத்தை அப்படியே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான வசனம். நீதிமொழிகள் 31ல இருக்கிற எல்லா குவாலிட்டிஸும் இந்த லீதியாள்கிட்ட உண்டு. எல்லா மொத்த குவாலிட்டிஸும் இந்த லீதியாள்கிட்ட உண்டு. இந்த லீதியாள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பவுலுடைய அந்த மிஷனரி பயணத்துல ஐரோப்பா தேசத்திலே முதல் கான்வெர்ட்ன்றாங்க. இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட முதல் கான்வெர்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த லீதியாள் தான் அப்படின்னு சொல்றாங்க. இவ எப்படிப்பட்டதான ஒரு மனுஷி? தியத்தீரா ஊர், புரியுதா? தியத்தீரா, டைட்டீரா அப்படின்வாங்க. தியத்தீரா ஊர்ல ரத்தாம்பர வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவ. ரத்தாம்பர வியாபாரம் சாதாரணமா எல்லாராலையும் செய்யவே முடியாது. ஏன்னா இட்ஸ் அ வெரி காஸ்ட்லி ஜாப், இட்ஸ் அ வெரி ராயல் ஜாப். பர்பிள் இருக்கு பார்த்தீங்களா, பர்பிள், அந்த டை அதை சேல்ஸ் பண்றவங்க, அதுல துணிகளை தோய்த்து எடுத்து அந்த துணிகளை விற்பனை பண்றவங்க. சாதாரண வியாபாரம் கிடையாது. தியத்தீரால இருக்கணும் அப்படின்னாக்கா பணக்காரர்கள் மாத்திரம்தான் தியத்தீரால இருக்க முடியும். பணம் இல்லாதவர்கள் தியத்தீரா பட்டணத்துக்குள்ள இருக்க முடியாது. சரித்திரம் சொல்ற ஒரு உண்மை. அப்ப இந்த லீதியாள் தியத்தீரா ஊராளாகிய லீதியாள் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அங்க அவ்வளோ ஆண்கள் வியாபாரம் பண்ணுவாங்களாம். வியாபாரம் பண்றவங்க மாத்திரம் தான் அந்த இடத்துல இருக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வியாபாரம் பண்றவங்க மாத்திரம் தான் அந்த இடத்துல இருக்க முடியும். வியாபாரம் செய்ய தெரியாதவர்கள் அந்த இடத்துல நம்ம பிழைப்புக்காக போகலாம். இப்ப நார்த் இந்தியால இருந்து நிறைய பேர் சென்னைக்கு வராங்கல்ல, பிழைப்புக்காக வரலான்னு. அந்த மாதிரி தியத்தீராக்குள்ள ஒருத்தவங்களும் கால் எடுத்து கூட வைக்க முடியாது. ஏன்னா பணம் படைத்தவர்கள், பணம் கையில இருக்கிறவங்க மாத்திரம் தான் தியத்தீராக்குள்ள இருக்க முடியும். இந்த இடத்துல போட்டிருக்கு தியத்தீராள் ஊராள் ஆகிய அப்படின்னா, அவ எவ்வளவு பணம் இருந்திருக்கும் பாருங்க, எவ்வளவு ஒரு சம்பாத்தியம் அவ செய்யறா பாருங்க. ஒரு பெண்ணா இருந்து எவ்வளவு சுறுசுறுப்பா. ஆண்கள் செய்யக்கூடிய வேலை தேவஜனங்களே விளையாட்டு இல்லை. நான் அதை நான் போய் படிச்சு பார்த்தேன்.
அந்த டை எப்படி எடுக்கிறாங்க, அந்த பர்பிள் டை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு படிச்சு பார்த்தேன். இட்ஸ் a வெரி ஹார்ட் ஒர்க். நீங்க கூகுள் பண்ணி பாருங்க வேணா. இட்ஸ் a வெரி வெரி ஹார்ட் ஒர்க், வெரி டஃப் திங். ஒரு விதமான ஒரு நத்தையிலேருந்து கிடைக்கிற ஒரு 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 சில திரவம் தான் அந்த டை. புரியுதா? அது வந்து அது ஒரு லட்சக்கணக்கில் அந்த நத்தைகளை எடுத்து அதுல இருந்து டை ப்ரிப்பேர் பண்ணி அந்த காலத்திலே அவ்வளோ பெரிய ஃபேக்டரி வச்சு ரத்தாம்பர தொழில குயின் மாதிரி இருந்தா யாரு? லீதியா. அப்ப அவ எவ்வளோ பெரிய வியாபார கப்பலா இருந்திருப்பா பாருங்க. அவளுக்கு மாத்திரமல்ல, அவளுடைய குடும்பத்திற்கு எவ்வளவு பொருள் சேர்த்திருப்பா பாருங்க. வெளியே போய் தான் நம்ம வேலை செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது. வீட்டுக்குள்ளே இருந்து பல காரியங்களை நாம் சாதிக்க முடியும். கர்த்தர் நமக்கு அவ்வளோ ஒரு பலவீனம், ஆனா பலவீனத்தின் மத்தியில ஒரு பலத்தை தேவன் கொடுத்து வைத்திருக்கிறார். நாம் ஞானத்தை மாத்திரம் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம்னா, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு நம்ம கேட்போம்னா, கர்த்தர் அப்படியே அது நம்முடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குவார், நம்முடைய வாசல்களை திறப்பார். இன்னைக்கு இருக்கிற ஒரு சில ரொம்ப மோசமான ஒரு சில காரியங்கள், ரொம்ப வருந்தத்தக்க காரியங்கள் நான் சொல்றேன். 2 நாள் முன்னாடி, நேத்து தான் அந்த தம்பிக்கு கவுன்சிலிங் கொடுத்தோம். ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் கணவனும் மனைவியும் மாமனார் மாமியார் எங்களை பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க வந்தப்ப சொன்னாங்க, பாஸ்டர் எங்க பொண்ணு மேலதான் தப்புன்னு நல்லா தெரியும், அந்த பையன் மேல தப்பு இல்லை, எங்க பொண்ணு மேலதான் தப்பு பாஸ்டர்யா. அவ தான் வந்துட்டா, வீட்டை விட்டு வந்துட்டா. நான் முன்னாடி சொன்னது வேற ஒரு காரியம், இப்போ சொல்றது வேற ஒண்ணு. அவ சொல்றாளாம், என்ன வந்து என் ஹஸ்பண்ட் இப்படி ரொம்ப ஹார்டா பேசிட்டாரு, அதனால நான் யாருன்றத ப்ரூவ் பண்ண போறேன். ஐயோ இயேசுவே, எங்க இருந்து தான் இந்த வார்த்தைகள் நாம் பெண் பிள்ளைகள் கத்துக்கிட்டு வர்றாங்களோ இயேசுவே. ஷோ, நீ யாருக்கு நீ ப்ரூவ் பண்ண போறேம்மா? இன்னைக்கு உனக்கு பெலன் இருக்கு, ப்ரூவ் பண்ற. நாளைக்கு நீ ஒன்று 20-25 வருஷத்துல பெலன் இல்லாம போச்சு அப்படின்னாக்கா, நீ உன்னை யாருமே சமுதாயத்துல மதிக்க மாட்டாங்களே. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு பெண்ணை எப்படி ஆண்டவர் படைச்சாரோ, பெண்ணை படைக்கிறப்பே ஒரு ஆணையும் படைச்சாரு. ஏன் ஆதாம உருவாக்கி வச்சிருந்தாரு? நீ தனிமையா இருப்பதும் நல்லதில்லைன்னு அர்த்தம். மனுஷன் மாத்திரம் அல்ல, மனுஷியும் தனிமையா இருக்கிறது நல்லது இல்லை. ஆதாம படைச்சிட்டு தானே ஏவாளை படைச்சாரு, அப்படிதானே? ஏன் தனியா ஏதாவது ஒரு தீவுல போய் படைச்சிருக்கலாம்ல, ஏன் அப்படி படைச்சாரு? பிள்ளைங்க அப்படி அப்படியே உட்காந்துருங்கம்மா, பிள்ளைங்களை அப்படி அப்படியே உட்கார வைங்க. ஸ்கூல்ல உட்காருவீங்கல்ல, நான் ரொம்ப நேரம் பேச மாட்டேன், பேசுற வரைக்கும் அமைதியா இருக்கணும், ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்க கூடாது. சொல்லலாம்ல பாஸ்டர் ஐயா? பிள்ளைங்களுக்கு புரியுதோ புரியலையோ உட்காந்து கவனிக்கணும். கிளாஸ்ல எல்லா சப்ஜெக்டும் நமக்கு புரியாது, ஆனாலும் டீச்சரை பார்த்துக்கிட்டு இருப்போம். எனக்கெல்லாம் மேக்ஸ் புரியவே புரியாது, வரவே வராது, ஆனா பார்த்துட்டே இருப்பேன். அப்படிதானே பார்த்துக்கிட்டு இருக்கணும். அது போல சபையில எல்லாம் புரியணும்ன்ற அவசியம் இல்லை. புரியுதோ புரியலையோ அது ஒரு ஒழுக்கம். ஆமென். சபைக்குள்ளதான் ஒழுக்கத்தை நாம் கற்றுக் கொடுக்க முடியும். அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துட்டோம்னாக்கா வெளியே எங்க போனாலும் பிள்ளைங்க ஜெம் தான். சரி, ஓகே. இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா, இந்த லீதியாள் பாத்தீங்க அப்படின்னாக்கா, ஆண்கள் செய்யக்கூடியதான வேலைகளை திறம்பட எடுத்து பண்றா, சாதுரியமா எடுத்து பண்றா. புரியுதா? எடுத்து பண்ணி அவ அதுல ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லுவா பாருங்களேன். இந்த வசனத்தை வாசிங்க. 15வது வசனத்தை வாசிங்க. அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கி இருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டார். எவ்வளவு ஒரு அத்தாரிட்டி இருக்கு பாருங்க தேவஜனங்களே, எவ்வளவு ஒரு அத்தாரிட்டி இருக்கு பாருங்களேன். தான் மட்டும் ஞானஸ்தானம் எடுக்கல, தேவ வசனம் வந்த உடனே வீட்டார் எல்லாருக்கும் கட்டளை இடுறா, சொல்றா. தேவ மனுஷர் வந்திருக்காரு, எல்லாரும் ஞானஸ்தானம் எடுங்க. எல்லாரும் அவ சொல்லுக்கு கீழ்ப்படுகிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாடஸ்டி, ஒரு மெஜஸ்டிக், அந்த ஒரு அப்பேரல் அவாட்ட இருக்கு. எதை பேசணுமோ பேசுறா, எதை செய்யணுமோ செய்யறா, தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துறா, பாக்குறா.
அதனால அவ சொல்றதை எல்லாத்தையும் கேட்கறாங்க அவங்க வீட்டுக்காரர். எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னாக்கா எடுக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, வந்த தேவ ஊழியர்கிட்ட அன்பான ஒரு கட்டளை இடுறார், நீங்க வந்து என் வீட்டுல தங்கணும், என் வீட்டுல தங்கணும். அந்த ஒரு மரியாதை அதுக்கு பவுல் எசைஞ்சு கொடுக்குறாரு. பவுலும் கூட போனவங்களும் அவ வீட்டுல போய் தங்குறாங்க. அப்போ பெண்ணாகிய இவள், புரியுதா, ஒரு பலவீன பாண்டமா இருந்தாலும் அவளுக்கு இருக்கிறதான அந்த ஒரு அத்தாரிட்டியை எவ்வளவு அழகா அவ பயன்படுத்துறா பாருங்க. ஆமென். எவ்வளவு கண்ணியமான விதத்துல, எவ்வளவு சாந்தமான விதத்துல, எவ்வளவு மறைந்த குணத்திற்குள்ள அவ பயன்படுத்துறா பாருங்க தேவ ஜனங்களே. அதை மாத்திரமே கர்த்தர் நம்ம இடத்துல விரும்புகிறார். கடைசியா நீதிமொழிகள் 31:13 எடுத்து வாசிங்களேன். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறாள். திருப்பியும் வாசிமா. ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறாள். உற்சாகத்தோட வேலை செய்கிறார். ஒண்ணு நம்ம பார்க்கணும், இந்த இடத்துல சணல் அப்படின்னு போட்டிருக்குல்ல, சணல் கயிறு நம்ம பார்த்துருக்குறோம், நம்ம வீட்டுல இருக்கு இல்லையா? சணல் இருக்கு, சணல் கயிறு இருக்கு. சணல் எங்க இருந்து வந்துச்சு? சணல் செடி எங்க இருந்து வந்துச்சு? ஆப்பிரிக்கா தேசத்துல இருந்து வந்துச்சு. ஆப்பிரிக்கா கண்டத்துல இருந்து வந்துச்சு. அந்த கண்டத்துல இருந்து சணல் வந்து எடுக்கிறது சாதாரண காரியம் கிடையவே கிடையாது. நல்லா கவனிங்க. சணலை எடுத்து அவள் ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி கண்டுபிடிச்சு எடுக்கிறா. கண்டுபிடிச்சு எடுத்து அதை அவ கையினாலே அவ நூற்கிறா. கையினாலே கயிறு மாதிரி பண்றா. சணல் எடுத்து பண்றா. சணலை சாதாரணமா எடுத்து வளர்த்தெல்லாம் முடியாது. அதுக்குன்னு தனி மெத்தட் இருக்கு, தனி காரியங்கள் இருக்கு, அதை செய்கிறா. ஒரு பெண்மணியை குறித்து நம்ம இந்த வேளையில பார்க்க போறோம். யோசுவாவினுடைய புத்தகத்துல 2வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசிங்க. அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். அவ யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகாப். வேதத்துல ராகாபை பத்தி என்ன போட்டிருக்கு? வேசி. இன்னைக்கு நான் ஒரு உண்மையை சொல்றேன். ராகாப் என்பவள் வேசி அல்ல, வேசி அல்ல. சரியா? ராகாப் என்பவள் வேசி அல்ல. வேதத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா பல பெண்களை பத்தி போடப்பட்டிருக்கு. அதுல ரொம்ப அழகு சௌந்தரியமுள்ள பெண்கள் அப்படின்னு ஒரு 3-4 பேரை சொல்றாங்க. அதுல எல்லாம் ரொம்ப சௌந்தரியம் உள்ளவள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகாப். பயங்கர பியூட்டியா. ராகாப் வந்து ஒரு வசீகரிக்க கூடியதான ஒரு பியூட்டி உள்ளதான ஒரு பெண்மணி. அவ எங்க இருக்கா? எரிகோ பட்டணத்துக்குள்ள இருக்கா. புரியுதா? எரிகோ பட்டணத்துக்குள்ள இருக்கிறா ராகாப். அந்த பட்டணம் ஃபுல்லா பாவமான ஒரு பட்டணம். ஃபுல்லா பாவம். எப்படிப்பட்ட பாவம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, எந்த ஒரு சின்ன பெண் பிள்ளைகளை கூட விட மாட்டாங்க. அப்படிப்பட்டதான ஒரு ரொம்ப மோசமான ஒரு பட்டணம். இத ராகாப் வளர்ந்து வர்ற அந்த பருவத்திலே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகு. அந்த அந்த எரிகோ பட்டணத்துல இருக்கிற எல்லா பெண்களுமே சோர மார்க்கமா தான் இருப்பாங்க. அப்பனா ராகாவினுடைய பாட்டி, ராகாவினுடைய தாயார் ராகாப் எல்லாருமே இந்த மாதிரி மோசமான காரியங்கள்ல தான் இருக்கிறாங்க. அதை லீகலைஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ராகாப் பட்டணத்தினுடைய ராஜா. இப்போ இந்த ராகாப் வளர்ந்து வர்ற அந்த காரியத்துல அவ யோசிச்சு பாக்குறா. உள்ளத்துல அவ யோசிச்சு பாக்குறா. என்ன யோசிச்சு பாக்குறான்னா, நம்மை தேடி பல பேர் வர்றாங்களே, நமக்குன்னு ஒரு குடும்பமோ நமக்குன்னு ஒரு அங்கமோ இருக்காதா? நமக்குன்னு ஒண்ணுமே கிடையாதா? நம்மை தேடி, எங்க அம்மாவை தேடி பல பேர் வர்றாங்களே, நமக்குன்னு ஒரு புருஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒருத்தருமே அமையவே மாட்டாங்களா? இருக்காதா அப்படின்னு சொல்லி சரித்திரத்துல இது போடப்பட்டிருக்கு. அவள் அந்த தேசத்தினுடைய ராஜாவை எதிர்த்தாளாம். எப்போ? சிறு வயதிலே எதிர்த்தாளாம். இந்த தப்பான காரியத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு எதிர்த்தாளாம். எதிர்த்த உடனே ராஜாவுக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா இருக்கிறதுலே அவ தான் அழகி,
இதெல்லாம் செய்திக்கு தேவையா சிஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தேவை. உங்களுக்கு புரியும். ராஜாவை எதிர்த்த உடனே பொதுவா பாத்தீங்க அப்படின்னாக்கா, ராஜாவை எதிர்க்கிற யாரா இருந்தாலும் இந்த குஷ்டரோகிகள் இவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அலங்கத்துல தூக்கி போட்டுருவாங்க. ஏன் அலங்கத்துல தூக்கி போடுவாங்க? அலங்கம் தான் வெளியே இருக்கும். எதிரிகள் உள்ள வர்றப்ப அலங்கத்தை தான் உடைப்பாங்க. அப்ப அலங்கத்துல இருக்கிறவங்க செத்தா என்ன, உயிரோடு இருந்தா எனக்கு என்னன்னு ராஜா பாட்டுக்கு அமைதியா உள்ள இருப்பாரு. அதனால இந்த ராகாபை என்ன சொன்னாரு, நீ அலங்கத்துக்கு போ அப்படின்ட்டார். ஏன்னா ராஜா சொல்படி நான் கீழ்ப்படிய மாட்டேன், எனக்கு இந்த தொழில் வேண்டாம், என்னால இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்ணிட்டா, அலங்கத்துக்கு போயிட்டா. அலங்கத்துக்கு போயிட்டு இவ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். சணல் என்பது அந்த காலத்துல எதுக்கு பயன்படுத்தப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, தாவீது ராஜா எதுக்கு பயன்படுத்துறான், சணல் உடைய போட்டுட்டு உடன்படிக்கை பெட்டி வர்றப்ப அதுக்கு முன்னாடி ஆடி பாடி ஆர்ப்பரிக்கிறாங்க. அது ஆசாரியர்களுடைய ஒரு உடுப்பு. சணல் சாதாரணமா எல்லாரும் உடுத்திக்கவே மாட்டாங்க. ஆனா இவ மாடி ஃபுல்லா சணல் தட்டையா வச்சிருக்கிறா தேடி தேடி. அப்போ இவளுடைய உள்ளத்துக்குள்ள இவ வெளிப்பிரகாரமான பாவங்கள் செய்திருந்தாலும் உள்ளத்துக்குள்ள ஒரு பரிசுத்தம். நான் எப்படி சொன்னேன், ஒரு பலவீனத்துக்குள்ள எப்படி ஒரு பலன் இருக்கோ, இவ உள்ளத்துக்குள்ள ஒரு பரிசுத்தம். அதனாலதான் அந்த 2 வேவுகாரர்கள் வர்றப்ப இதுல போட்டிருப்பாங்களே, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக, 10வது வசனம், சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களையும் நாங்கள் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. அவ சொல்றா, எங்க இருதயம் எல்லாம் கரைஞ்சு போச்சு. இவ்வளோ பெரிய தெய்வமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சணல் தட்டை எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறா. எதுக்கு சேர்த்து வைக்கிறானே தெரியல. அவளோட ஹிஸ்டரியில பாத்தீங்க அப்படின்னாக்கா, அவ லேவி கோத்திரத்துல இணைஞ்சிடுறா பின்னாடி. அது ஒரு பெரிய டாபிக், அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம், சரியா? லேவி கோத்திரத்துல இணைக்கப்படுறா பின்னாடி. ஃபுல்லா சணல் தட்டையா எடுத்து வச்சிருக்கிறா. இந்த இடத்துல அந்த எரிகோ கோட்டையினுடைய மதில் எல்லாம் இடிக்கப்படணும்னு சொல்லி இஸ்ரவேலர்கள் எத்தனை தடவை சுத்துனாங்க? 6 தடவை அமைதியா சுத்தினாங்க, 7வது தடவை ஆர்ப்பரிச்சாங்க, சரியா? 7வது தடவை ஆர்ப்பரிச்சாங்க. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இவங்கெல்லாம் சுத்தி ஆர்ப்பரிச்சதுனாலதான் இடிஞ்சு விழுந்ததுன்னு. அப்படிதானே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு வசனத்தை நான் மேற்கொள்ளிட்டு காமிக்கிறேன், நீங்க அசந்து போவீங்க. பாருங்க, எபிரேயர் திருப்புங்க. எபிரேயனுடைய புத்தகத்துல 11வது அதிகாரம் 30-31. முதல்ல 31 வாசிங்க. விசுவாசத்தினாலே ராகாப் எனும் வேசி. 31 வாசிங்க. 31 30 வாசிங்க. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே, புரியுதா? எரிகோவின் மதில்கள் 7 நாள் சுத்தி வரப்பட்டு விழுந்தது. நிறுத்தல. 31 வாசிங்க. விசுவாசத்தினாலே ராகாப் எனும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். அப்போ விசுவாசம் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட மாத்திரம் இல்ல, விசுவாசம் யார்கிட்டையும் இருந்தது, ராகாப்டையும் இருந்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உள்ள இருந்து ஒரு ஃபோர்ஸ் புஷ் பண்ணுது, வெளியே இருந்து இன்னொரு ஃபோர்ஸ் புஷ் பண்ணுது. அந்த மதில் எப்படி தெரியுமா இடிஞ்சு விழுந்தது? ஒண்ணு வெளியே இருந்து இப்படி தள்ளினா உள்ள போய் விழுந்திருக்கணும், உள்ள இருந்து தள்ளுனா வெளியே விழுந்திருக்கணும். ஆனா மேல இருந்து அந்த கல் அப்படியே இடிஞ்சு விழுந்தது. காரணம் என்ன? இப்படி 2 பக்கமும் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் பிடிச்சு தள்ளுது. 2 பக்கம் மதில் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் தள்ளுது, இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் தள்ளுது. இந்த பக்கம் உள்ள இஸ்ரவேல் ஜனங்கள், வெளியே உள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் யெகோவா தெய்வம்னா யாருன்னு தெரியும். கடந்து வந்தப்ப அவங்க யெகோவா தெய்வத்தினுடைய அற்புத அடையாளங்கள் அவங்க பார்த்திருக்கிறாங்க, கண்கூடா பார்த்திருக்கிறாங்க. விசுவாசம். ஆனா உள்ள இருந்து ஒரே ஒரு பெண்மணி, அவ ஆண்டவர்னா யாருன்னு தெரியாது, யெகோவா தெய்வத்தை அவ டேஸ்ட் பண்ணதில்லை, ஒண்ணுமே பண்ணதில்லை. ஆனா அவளுக்குள்ள இருந்து விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது. காணப்படாத காரியத்தினுடைய நிச்சயம் உள்ள இருந்து புஷ் பண்றா.
என்ன புஷ் பண்றா? அவளுடைய இருதயத்துல அப்படியே ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீர் பெரிய தெய்வம், நீர் பெரிய தெய்வம், என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் உம்மால காப்பாற்ற முடியும், நான் இந்த ஜனங்களோட நான் சேதமாகாதபடி என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. உள்ள இருந்து ஒரு ஃபோர்ஸ் புஷ் பண்ணுது, மேல இருந்து மதில் சுவர் அப்படியே கீழே இடிஞ்சு விழுது. தேவ ஜனங்களே, இடிஞ்சு விழுது. அவள் சணல் தட்டைகளை தேடி, சணல் தட்டைகளை தேடி. இந்த உதாரணத்தை ஏன் தெரியுமா சொன்னேன்? இந்த உதாரணத்தை ஏன் தெரியுமா சொன்னேன்? நாம் பரிசுத்தத்தை தேடி நாடும் பொழுது தானாய் நாமும் நம்முடைய குடும்பமும் பாதுகாக்கப்படுவோம். சணல் தட்டைகள் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், யாரும் சாதாரணமா தேட மாட்டாங்க. எந்த ஒரு காரியத்திலையும் நாம் பரிசுத்தம், அந்த அலங்காரம், இந்த காரியங்களை நாம முதல் தரமாய் நாம் வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் பல காரியங்களை தேவன் மாற்றி போடுகிறவரா இருக்கிறார். அப்படியே திருப்பி போடுவார். He will change. He will அப்படியே டாப்ஸி டர்வியா எல்லாமே மாறும் டோட்டலா. இந்த வசனத்தை வாசிங்க, அந்த நீதிமொழிகளுடைய புத்தகத்துல வாசிங்க 31. அவள் கைகள், லாஸ்ட் வசனத்துக்கு நீங்க போயிட்டீங்களா? அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள். 28 வாசிங்க. அவளை பார்த்து, ஓகே, அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். உங்க பிள்ளைங்க நாளைக்கு புரியுதா, திருமணமாகி அவங்க கல்யாணம் கட்டி நீங்க கொடுக்குறப்ப ஏதாவது பிரச்சனைகள் அவங்க சந்திக்கிறப்ப அவங்க என்ன தெரியுமா சொல்லணும்? நான் எங்க அம்மா கஷ்டப்படுறப்ப எங்க அம்மா முக்காடு போட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறத, கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். இதே காரியத்தை நானும் செய்யணும் என் குடும்பத்துல, அப்படி நம்ம பிள்ளைங்க சொல்லணும். ஆமென். நம்ம நிறைய நேரத்துல முன்னாடி நின்று, நான் எங்களுடைய ஸ்டாஃப் மெம்பர்ஸ் குரூப்ல அப்படி சொல்றது உண்டு. நிறைய நேரத்துல நம்ம முன்னாடி இருந்து நடத்திடலாம், புரியுதா? ஆனா நமக்கு தனியான ஜெபம் இருக்கா? என்கிட்ட ஜெபிக்க வர்றவங்கள்ட்ட நான் சொல்லுவேன், வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிஞ்ச உடனே ஜெபிக்க வருவாங்க. அப்ப நான் சொல்லுவேன், 3 வாரமா நீங்க என்கிட்ட ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு, நீங்க எவ்வளவு நேரம் இந்த காரியத்துக்காக ஜெபிச்சிங்க அப்படின்னு கேட்டா, நான் ஜெபிக்கலமா அப்படிவாங்க. நீங்களே ஜெபிக்காத பட்சத்துல எப்படி இது நடக்கும்? எப்படி நடக்கும்? கிளினிக்கு வந்து, ஹாஸ்பிட்டல்ல வந்து டாக்டர்கிட்ட நீங்க மாத்திரை வாங்கினா வீட்டுக்கு போய் மாத்திரையை போடணும்ல. மாத்திரையை அவர் கொடுக்க தான் செய்வார், நீங்க தானே வீட்டுக்கு போய் போடணும். மாத்திரையை கொடுக்க தான் முடியும். வாயில வந்து போட்டு தண்ணியா ஊத்தி விட முடியும்? அவங்கவுங்க வீட்டுக்கு போய் அவங்கவுங்க மாத்திரையை போடணும். அப்படின்னா அவங்கவுங்க வீட்டுக்கு போய் நம்ம காரியத்துக்கு நம்ம தான் முழங்கால் போட்டு ஜெபிக்கணும். நான் அவங்கள்ட்ட ஓப்பனா ஒரு வார்த்தை சொன்னேன், நான் உங்களுக்கு மீனை கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டேன், மீன் பிடிக்க எப்படின்னு கற்றுக் கொடுப்பேன், நீங்க தான் கற்றுக்கணும். எப்பவுமே மீனை கொடுத்துட்டு இருக்க மாட்டேன். நீங்க வருவீங்க, நான் ஜெபிக்கணும், அதுக்கப்புறம் போவீங்க. அநேகர் ஜெபத்துக்கு பதில் கிடைச்ச உடனே ஓடிடுவாங்க. இதுக்கு நான் உட்காந்து முட்டி ஜெபிக்கணுமா? நீங்க ஆண்டவர் யாருன்னு பார்த்து கத்துக்கோங்க, ஜெபிச்சு பழகுங்க. நமக்கு தனி ஜெபம் முக்கியம். இந்த நாட்கள்ல தனி ஜெபம், முன் நாட்கள்ல இருந்த பெண்களை போல இப்ப உள்ள பெண்கள் அநேகருக்கு இல்லாமே போச்சு. காரணம், அவங்க பார்க்கிறதான காரியங்கள், சீரியல்ஸ், சினிமா, பல காரியங்கள் உண்டா இல்லையா சிஸ்டர்? பல காரியங்கள் இருக்கு. இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் யாரையும் கை தூக்க சொல்ல மாட்டேன், ஆனா உங்களுக்கு தெரியும். எல்லாரையும் சொல்ல வரல, ஆனா அட்லீஸ்ட் 2 பேராவது கண்டிப்பா இங்க இருப்பீங்க. சீரியல் பாக்குறவங்க, சினிமா பாக்குறவங்க. நான் எல்லாரையும் சொல்லலம்மா, ஆனா கண்டிப்பா இருப்பீங்க, எனக்கு தெரியும். நம்ம இதையும் செஞ்சுட்டு ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு வச்சுக்கிட்டு ஆண்டவர் எனக்கு பெரிய நன்மையை செய்யணும் அப்படின்னாக்கா எப்படி செய்வார் அவர்? எப்படி அவரால் செய்ய முடியும்? எப்படி நம்ம எதிர்பார்க்கலாம் அவர்கிட்ட? அவர் நல்ல தெய்வம், நம்ம இடத்துல பரிசுத்தத்தை விரும்புகிறதான தெய்வம். எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுது. இன்னைக்கு காலையில பேப்டிசம் கிளாஸ் எடுத்தப்ப சொன்னேன், நீங்க சீரியல் பார்க்கறத நிப்பாட்ட முடியல அப்படின்னாக்கா, ஒரு குறிப்பிட்ட ஒரு பிள்ளைகிட்ட அதனால சீரியல் பார்க்கறத நிப்பாட்ட முடியல அப்படின்னாக்கா
நீ அதை பார்த்துக்கிட்டே இருப்ப. நான் உங்களுக்கு ஞானஸ்தானத்துக்கு நான் சைன் பண்ணி கொடுக்கணுமா? எப்படி கொடுக்க முடியும்? எப்படி கொடுக்க முடியும்? முடியாது. நான் சொன்ன உன்னால அந்த பழக்கத்துல இருந்து வெளியே வர முடியலன்னா ஆவியானவருடைய உதவியை கேளு. ஆண்டவரே, நான் இதுல இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இதுல நான் வெளியே வர எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேளுமா அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரிக்கா அப்படின்னா அவ நல்ல பிள்ளை, சரி அப்படின்னா. நம்மளால செய்ய முடியாத காரியத்தை நம்ம தேவாதி தேவனுடைய பலத்தினால நம்ம ஓவர் கம் பண்ண தெரியணும். தயவு செஞ்சு வீடுகள்ல நீங்க சீரியலோ சினிமாவோ பாக்குற பழக்கம் இருந்துச்சுன்னா அதை விட்டுருங்க. நாளைக்கு உங்க பிள்ளைங்க உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என் மகன் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி விளையாட்டா சொன்னான், அம்மா சின்ன வயசுல தெரியுமா நீங்களும் டேடியும் தான் பயங்கர ஹீரோயின் எனக்கு அப்படின்னா. அவன் அந்த குட்டி பிள்ளை வயசுல இப்படி பாப்பானா. அவன் சே நம்ம அம்மா தான் இருக்கிறதுலே உலகத்திலே டால் அப்படின்னு நினைப்பானே. ஏன்னா அவன் இங்க தானே இருக்கான். இதை இப்போ காலேஜ் முடிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அப்போ இத்தினோண்டு பிள்ளை. அப்ப நினைப்பானா நம்ம டேடி தான் உலகத்திலே பெரிய டால், வேற யாருமே இல்லை, நம்ம மம்மி தான் சூப்பர், நம்ம டேடி தான் சூப்பர் அப்படின்னு. நான் உடனே கேட்டேன், இப்போ சூப்பர் இல்லையாடா அப்படின்னு. இல்லை மம்மி நான் அப்படி சொல்லலை. அப்போ நீங்க உங்களை பார்க்க உயரமா தெரிஞ்சது, ரொம்ப ஹையா அப்போ பிள்ளைகள் உங்களை பார்க்குறாங்க, தாயையும் தகப்பனையும் பார்க்குறாங்க. பிள்ளைங்க திடீர்னு எல்லாம் வந்துடாது. வாலிப பிள்ளையாச்சு என் பிள்ளை கெட்டு போச்சு இல்லை, மெதுவா தான் அந்த பிள்ளை வளருது, மெதுவா வளருது. அது வளர்ந்து வருகிறதான வயதுல நாம் எண்ணத்தை புகட்டுகிறோம், என்ன நம்ம சொல்றோம் அதை பிள்ளைங்க கேட்பாங்க. ஒருவேளை நீங்க சொல்லுவீங்க அப்படின்னாக்கா என் பிள்ளை கீழ்ப்படியவே மாட்டேங்குது சிஸ்டர், என்ன பண்றதுன்னு தெரியல, எவ்வளோ காரியங்களை நான் சொல்லி கொடுத்து பார்த்துட்டேன், கீழ்ப்படியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்வீங்கன்னா ஒரே ஒரு துணுக்கு மாத்திரம் உங்களுக்கு சொல்றேன். என்ன தெரியுமா? நல்லா அழுக தேவ சமூகத்துல அது ஒன்னே ஒண்ணுதான் ரெமெடி. நீங்க என்ன அழுதாலும் ஆண்டவர் கேட்பார். ஆமேன்னு சொல்லுவோமா? நல்லா அழுங்க. யார்கிட்டையும் போய் பிள்ளைகளை பத்தியோ யாரை பத்தியும் கம்ப்ளைண்ட் மாத்திரம் பண்ணாதீங்க. என் பையன் இப்படி இருக்கான், என் மகா இப்படி இருக்கா, வாயை திறந்து கம்ப்ளைண்ட் மாத்திரம் பண்ணாதீங்க. நல்ல ஆண்டவர் சமூகத்தை அழுங்க. தேவன் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்வார், கண்டிப்பா செய்வார். சின்ன வயசுல என் மகா 2 வயசு இருக்கிறப்ப வாய் தெத்துவா. எனக்கு பயம், ஏன்னா எனக்கு ஸ்டாமரிங் டங் உண்டு. இப்போ இல்லை, இப்போ பார்க்குறப்ப தெரியாது. எந்த எழுத்துக்களிலெல்லாம் நான் போராடிக்கிட்டு இருந்தேனோ அந்த எழுத்துக்களிலெல்லாம் இப்போ மிதிச்சு அப்படி தூர தள்ளி போட்டுட்டு வர்றேன்னா, புரியுதா? ஆனால் அந்த நாட்களில் ரொம்ப கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு. ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் எந்திரிச்சு ஆன்சர் தெரியும், எந்திரிச்சு நிற்க மாட்டேன், கஷ்டமாக இருக்கும். என்னடா இது தெரியுது நமக்கு, ஒன்றுமே சொல்ல முடியலையே அப்படின்னு கஷ்டமாக இருக்கும். அப்போ எனக்கு குழந்தை 2வது பிள்ளை பிறந்தப்ப பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 வயசுல அவள் ஸ்டட்டர் பண்ண ஆரம்பிச்சா. அவள் யாருக்குமே தெரியாது, அவள் ஸ்டட்டர் பண்ண ஆரம்பிச்சா. அப்போ ரொம்ப மனசெல்லாம் உடஞ்சி போச்சு. அப்போ என்ன மாதிரியே என் பிள்ளையும் கஷ்டப்படணுமா ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பைபிளை தூக்கிட்டு மேலே சர்ச்சுக்கு போயிட்டேன். அப்போ எங்கள் வீடு கீழே மேலே சர்ச்சுக்கு போனேன். உட்காந்து அப்படியே அழ ஆரம்பித்தேன் ஆண்டவர்கிட்ட. என் பிள்ளைக்கு இப்படி வரக்கூடாதுப்பா, அவள் என்ன மாதிரியே கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அழுதேன். அப்போ ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? ஆண்டவரோட வழிகளே தனி தேவஜனங்களே. அவர் அந்த நாட்களில் எங்கள் சபையில இருந்து ஒரு சின்ன பையனுடைய முகத்தை என் முன்னாடி கொண்டு வந்து சொன்னாரு, இந்த பிள்ளை வாயே திறக்க முடியல, பேசுனா உன் பொண்ணுக்காவது ஒரு சில எழுத்துக்கள் தான் கஷ்டப்படுறா, ஆனா இந்த பிள்ளை வாயை திறந்தாலே கஷ்டப்படுறான், அவனுக்காக நீ ஜெபி அப்படின்னாரு. நான் சொன்னேன் என்னால முடியாது அப்படின்னு. என்னால முடியாது, நான் என் பிள்ளைக்காக தான் ஜெபிக்க முடியும் அப்படின்னு. அப்ப ஆண்டவர் திட்டமும் தெளிவுமா உள்ளத்துல பேசினாரு, மகளே நீ இந்த மகனுக்காக ஜெபி அப்படின்னாரு. இல்ல ஆண்டவரே, 3வது தடவை மறுபடியும் ஆண்டவர் சொன்னாரு, பிரியா நீ இந்த மகனுக்காக நீ ஜெபி, இந்த பிள்ளைக்காக நீ ஜெபி. அந்த பையனுக்கு 3 வயசு. அப்ப நான் அப்படியே என்னை திருப்பினேன், அந்த சுக்கான திருப்புற மாதிரி அப்படியே திருப்பி அந்த பையனை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்தேன். பார்த்தீங்களா, அப்படி குபுக்குன்னு ஒரு அழுக ஒன்று வந்தது. ஏன்னா
அவனால பேசவே முடியாது. வாயை திறந்த ஆன்டின்னு கூப்பிடுறதுக்குள்ளே அவன் படுற கஷ்டம் நமக்கு அழுகையா வந்துடும். அவன் பேசுறத கேட்டாலே அழுகையா வந்துடும். அப்ப அவன் அப்படியே கண்ணு முன்னாடி அப்படியே என் பிள்ளைய மறந்துட்டேன். அவன் அந்த பையனை அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து, ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு நீங்க சுகத்தை கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி நான் அழுது ஜெபம் பண்ணேன். ரொம்ப நேரம் அழுது ஜெபம் பண்ணேன். ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ஜெபம் பண்ணிட்டு அந்த ஒரு ரிலீஸ் நமக்கு கிடைக்கும்ல, ரிலீஸ் கிடைச்ச உடனே எந்திரிச்சு கீழே வந்துட்டேன். அடுத்த நாள் என் பொண்ணோட வாயை பார்க்குறேன், அவ தெத்து வாயே இல்லை, டோட்டலா மாறிடுச்சு. இதை நான் எதுக்கு சொல்றேன்னா உங்களை உற்சாகப்படுத்தும்படியாய் சொல்லுகிறேன். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்ம அண்ணாளை குறித்து நம்ம வாசிக்கிறோம், தேவ சமூகத்தை கண்ணீர் வடிச்சா அவள் அதற்கு பின்பாக துக்க முகமா இருக்கவில்லை அப்படின்னு. அது போல கண்ணீர் வடிச்சோம் அப்படின்னாக்கா நாம் துக்க முகமா இருக்க போறது இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம மற்றவங்கள்ட்ட போய் இதை நீங்க ஜெபிங்க, இதை நீங்க ஜெபிங்க, நம்மளோட ப்ராஜெக்டை மற்றவங்கள்ட்ட சொல்லி செய்ய சொல்லக்கூடாது. ஆமென். நமக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, அதை நம்ம தான் செய்யணும். நம்ம செய்யாம அந்த ப்ராஜெக்டை மற்றவங்கள்ட்ட கொடுத்தோம் அப்படின்னாக்கா they will make the project nasty, நாசமாக்கி போட்டுருவாங்க. அதனால நீங்க இந்த காரியத்துல கருத்துள்ளவங்களா இருந்துக்கோங்க. டைம் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். அதனால இந்த காரியத்துல கருத்துள்ளவங்களா, ஞானம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். புரியுதா? இந்த வேளையில அப்படியே கண்களை மூடுவோம். தேவஜனங்களை கண்களை மூடுவோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். அப்படியே எழும்பி நிற்போமா இந்த வேளையில. ஓ ஹல்லேலூயா. மனதரஹ மனகவா ஷீதரஹனதரஹ மனகவ லகதரமா நிகதரகடதலஹ மனகவ உனிகதரஹ மனகவ லீந்தரஹ மனகவ ಶಿವಲೀಂದರಹ ಮನಗವ ಲಗದಿರ ಮನಗವ கதரக மனகவ லகதரமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்த்துக்கிட்டே இருப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம், உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அநேக துதிபலிகளினாலே கிருபையானது பெருகும். இந்த நாள்லையும் நான் கற்றுக்கொண்டதான காரியங்கள், அலங்காரம் எனக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமான அலங்காரம் எனக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமான கீழ்ப்படிதல் எனக்கு இருக்கட்டும். உமக்கு பிரியமா கர்த்தாவே சுறுசுறுப்புள்ளவளாய் நான் இருக்கட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஒருவேளை நான் நம்பின காரியங்கள் எனக்கு நடக்காமே போனாலும் பரவாயில்ல, நான் உங்க மேல மாத்திரமே நம்பிக்கை உள்ளவளாய் இருக்கும்படியாய் என்னுடைய இருதயத்தை உமக்கு நேராய் திருப்புறேன். நான் சொல்ற வார்த்தைகளை நீங்க அப்படியே பின்னாடி சொல்லிக்கிட்டே வாங்க. என்னுடைய இருதயத்தை நான் உமக்கு நேராய் திருப்புகிறேன் ஆண்டவரே. என்னுடைய இருதயத்தை உமக்கு நேராய், நீர் ஒருவர் மாத்திரமே எனக்கு போதும் ராஜா, நீர் ஒருவர் மாத்திரமே போதும். நான் நிற்கும் பூமி நீலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை கவிழ்ந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓ நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னுடைய பாதையில் அந்தகாரங்கள் சூழ்ந்தாலும், இது நழுவி போகுமோ, இது கையிட்டு வராதோ அப்படின்ற காரியங்கள் நேர்ந்தாலும், ஓ ஹல்லேலூயா, உம்மை மாத்திரமே நம்புவேன் ஆண்டவரே. நீர் என்னுடைய நம்பிக்கைக்குரியவர். என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது
மறுவாழ்வு இல்லை என்றாலும் சொல்லுவோமா, என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓ, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நம்புவேன். நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓ, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம் வாழ்க்கை முடிந்தது. ஜீசஸ், ஆமென். என்னை தேடுவதற்கு யாரும் இல்லை என்றாலோ நம்புவேன். ஆமென். என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓ, நம்புவேன் ஒருவரை. ஓ, நம்புவேன் ஒருவரை. ஓ, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓ, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓ, நீரே வழி ஆண்டவரே, நீரே சத்தியம், நீரே என் வாழ்க்கையின் ஜீவன் ஆண்டவரே. என்ன ஒரு நோக்கத்தோட நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிறீங்கப்பா. ஆமா, என் வாழ்க்கையில பல கண்ணீர் இருக்குதான். எஸ், there are many tears that I'm shedding. பல காரியங்கள் நான் தொட்டதெல்லாம் ஏனோ தெரியல, தோல்வி மேல தோல்வி, தோல்வி மேல தோல்வி, ஏனோ தெரியல, தோல்வி மேல தோல்வி. என்னை பாக்குறப்பே மத்தவங்க ஒரு அவசர குணமா பாக்குறாங்க. இவ வந்துட்டாளா, இவ பேச போறாளா, இவ தொட போறாளா, இவ இந்த காரியத்தை செய்ய போறாளா, இவ ஏன் வந்தா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஓ, God will take that project. எந்த ப்ராஜெக்ட் இம்பாசிபிளா இருக்கோ அதை தான் ஆண்டவர் அவர் கையில எடுப்பார். அதனால நம்முடைய பலவீனம் கர்த்தர் பார்வையில ரொம்ப பிரியமானது. சொல்லுங்க இந்த வேளையில, ஆண்டவரே நான் ஒரு பலவீன பானம் ஆண்டவரே. பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவோம். பவுல் அதை தான் சொல்றாரு, என்னுடைய பலத்தை காட்டிலும் என்னுடைய பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். ஏனெனில் கிறிஸ்து அந்த பலவீனத்தின் மூலமாய் அவர் வெளிப்படுவதினால். பலத்துக்காக நம்ம போராடணுன்ற அவசியம் இல்லை. பலவீன பாண்டமாவே இருக்கலாம், ஏன்னா அதன் மத்தியில கிறிஸ்துவனுடைய பலன் நம் மூலமாய் வெளிப்படும் அல்லவா. ஓ ஹல்லேலூயா. ஓ, நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம்,
ஜீவன் ஏசையா. நான் நம்பும் மனிதர், நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீர். நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீர். எனக்கு நீரே வழி, நீரே ஜீவன் ஏசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. நீரே ஜீவன் ஏசையா, நீரே ஜீவன் ஏசையா. நல்ல கரங்களை தட்டி நாம் தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம், உயர்த்துவோம். நல்ல தெய்வம். ஓ நிமனாந்தில ஹமனகவலாந்திர ஹமனகவலக திரகடதர ஹம மிரகதர ஹமனகவலக திரகடத லிஹனந்தரகடதர ஹமனகவலகதரம. இந்த வேளையில உங்களுக்கு இருக்கிறதான எல்லா சவால்களையும் உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து வைங்க, உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து வைங்க. மணீந்தர ஹமனகவலகதரமா, அப்படியே அந்நிய பாஷைகளை பேசுங்க. மீத்தர ஹமனகவலகதீரமா. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு போராடுபவர், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பரிந்து பேசுபவர் ஆவியானவர். அந்த சவாலை கொண்டு வந்து முன்னாடி வைங்க. அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்வீர்கள் தேவ ஜனங்களே. ஆண்டவர் ஒரு நாளும் சொல்லல அழுகையின் பள்ளத்தாக்கு இல்லைன்னு சொல்லல, ஆனா அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீ அதை நீரூற்றாக்கி கொள்வாய். You will pass through that canal. Don't fear. ஒலிமனாந்தர ஹமனகவலக தீரகடதர ஹம மலூந்தர ஹமனகவலக பரபனதர ஹமனகவா சிபரபரி பரபரபரபரபரப தீரமனகவலக தீரமனகதலமா. முற்றிலுமாய் நான் நம்பினேனே. ஓ, நான் நம்பினதற்கு பாத்திரவானாய் இல்லாதபடி போய்விட்டார்களே. மனுஷர்கள் அப்படிதான், மனுஷர்கள் அப்படிதான். கண்ணை திறந்து ஒரு நிமிஷம் என்ன பாருங்க. இந்த உலகத்துல இருந்த எல்லா காரியத்துக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்கு தேவ ஜனங்களே. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா காரியத்துக்கும் இந்த புல்பெட் இருக்கு அப்படின்னாக்கா ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரைக்கும் தான் இந்த ஃபைபர் தாங்கும். இதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. இந்த போன் இருக்கு அப்படின்னாக்கா இதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. எக்ஸ்பைரியே ஆகாத ஒரே ஒரு அன்பு எதுனாக்கா நம்முடைய தேவனுடைய அன்பு மாத்திரம்தான். அது எல்லைக்கு உட்படுத்தவே முடியாது. அது நம்ம நினைக்கிறப்பே புல்லரிக்குது இல்ல. எந்த ஒரு அன்பும், ஒரு தாயினுடைய அன்பு இல்ல, தகப்பனுடைய அன்பு இல்ல, கணவருடைய அன்பு இல்ல, பிள்ளைகளுடைய அன்பு இல்ல, எல்லாமே நம்மளை கைவிட்டுரும். ஆனா கடைசி வரைக்கும் எல்லைகளுக்கு உட்படாத ஒரு அன்பு. ஓ ஹல்லேலூயா. எல்லைகளால கட்டி வைக்கப்பட முடியாத ஒரு அன்பு, கட்டி வைக்கப்பட முடியாத அன்பு. அவர் அல்பாவும் உமேகாவுமா இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார் உங்க வாழ்க்கையில சொல்லுங்க? என் வாழ்க்கையின் ஆதியும் அந்தமுமா இருக்கிறார். என் வாழ்க்கையின் ஆதியும் அந்தமுமா இருக்கிறதான தேவன். தேவன் இந்த இடத்தை விட்டு நீங்க கடந்து போறப்ப ஒரு ராகாபின் இடத்துல இருந்ததான விசுவாசம், அந்த விசுவாச பட்டியல்ல எத்தனையோ பேர் வரல தெரியுமா? நம்ம ராகாப வேஸ்டின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவ உள்ளத்துல இருந்த சுத்தத்தை ஆண்டவர் பாக்குறாரு. பாத்தீங்களா? மனுஷன் பார்ப்பான், என்னத்தை பார்ப்பான்? நம்ம வெளியே இருக்கிற காரியத்தை தான் பார்ப்பான். ஆனா தேவன் எதை தெரியுமா பாப்பார்? உங்க இருதயத்தை பாக்குறார். நீங்க இருதயத்துல வெடிச்சுக்கிட்டு இருக்கிறதான கண்ணீர் இருக்கு பாத்தீங்களா? அத தேவன் பாக்குறார். உங்க கண்ணீருக்கு தேவன் உருவத்தை கொடுக்கிறார். அந்த கண்ணீரை தேவன் துருத்தியில வைத்திருக்கிறார், துருத்தியில வைத்திருக்கிறார். ஓ ஜீசஸ், ஜீசஸ். இந்த வேளையில யாரெல்லாம் வேதனையோடு கட்டுகளோடு கூட வந்திருக்கிறாங்களோ நான் சொல்றேன், இந்த வேளையில நீங்க திரும்பி போறப்ப ஒரு விசுவாசம், ஒரு தைரியம்,
ஒரு நம்பிக்கை. ஆமேன் சொல்லுவோமா? ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சொல்லுங்க ஆமேன், ஆமேன். ஒரு நம்பிக்கை, ஒரு நம்பிக்கை. உன்னுடைய அஸ்திபாரமே இல்லாம போனா கூட பரவாயில்ல, எது இல்லாம போனா கூட பரவாயில்ல. இட் இஸ் ஓகே, இட் இஸ் ஓகே. நவமி அவளுடைய வாழ்க்கை கட்டப்படும்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்ததுண்டா? எல்லா ஆம்பளை பிள்ளைங்களும் செத்து போனாங்க. வீட்டுல இருந்த ஆம்பளை பிள்ளைங்க எல்லாம் செத்து போனாங்க. வீட்டுல இருந்த புருஷன் செத்து போனான். வீட்டுல அவ ஊருக்கு வந்தா அவளை பார்த்து எல்லாரும் சொல்றாங்க, நீ மாறா, நீ கசப்பு. போனப்ப ஒழுங்கா தானே போனேன் நவமி, நீ வர்றப்ப எப்படி வந்திருக்க? எல்லாத்தையும் இழக்கப்பட்டவளாய் வந்திருக்கிறியே அப்படின்றாங்க. என் வீடு கட்டப்படுமா அப்படின்னு கேட்கிற ஆண்டவர்கிட்ட. என் வீடு கட்டப்படுமா ஆண்டவரே? நான் ஒரு விதவையா இருக்கிறேனே, என் வீடு கட்டப்படுமா? என் கண்ணீர் துடைக்கப்படுமா? உலகத்தின் பார்வையில் அது கட்டப்படவே கட்டப்படாது. உலகத்தின் பார்வையில ஒரு விதவையினுடைய வீடு கட்டப்படவே கட்டப்படாது. ஆனா கர்த்தருடைய பார்வையில கர்த்தர் அனந்த தீர்மானங்களை உங்களுக்காக வச்சிருக்கிறார். தேவ ஜனங்களே, அதை மறந்துடாதீங்க. உங்க வாழ்க்கைக்காக தேவன் அனாதி தீர்மானங்களை வைத்திருக்கிறார். அந்த தீர்மானங்களை தேவன் ஆமென்றும் ஆமேன் என்று நிறைவேற்றுவார். பொறுமையோடு காத்திருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, நான் காத்திருப்பேன்னு சொல்லுங்க. காத்திருக்கிறவங்க மாத்திரம்தான் புதுபேலம் அடைந்து கடுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்ப முடியும். தயவு செஞ்சு காத்திருக்காம தழும்பிடாதீங்க. நீங்க தழும்புனீங்க அப்படின்னாக்கா கர்த்தரால கிரியை செய்ய முடியாது, முடியாது. காத்திருங்க, காத்திருங்க, பொறுமையா காத்திருங்க. காலமும் சமயமும் கைகூடி வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினையாத நேரத்துல கர்த்தர் கிரியை செய்வார், கர்த்தர் கிரியை செய்வார். ஓ ஹல்லேலூயா. நொடிந்து போன குடும்பமா இருக்கலாம், அதை கட்ட தேவனால கூடும். He has a different plan for you. He has a different plan for you. Never forget that. Oh hallelujah. எல்லாரும் கரங்களை உங்க வலது கை அப்படியே வானத்துக்கு நேராய் உயர்த்துங்க, உயர்த்துங்க. ஓ ஆமென். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நான் அபியாசிப்பேன். இந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு நான் சென்று விடாதபடிக்கு இதை நான் அபியாசிப்பேன், இதை நான் தியானிப்பேன். ஆண்டவரே, இதை தியானிப்பேன். என்னுடைய வாழ்க்கையில இதை நான் கீழ்ப்படிவேன். என்னுடைய பிள்ளைகளை நான் இப்படியாய் நான் வளர்த்திடுவேன். நன்றி அப்பா. உமது பிள்ளைகள் சொன்னதான வார்த்தைகள் எல்லாத்தையும் நீங்க கேட்டிருக்கீங்க. அதன் படியே அவர்களுக்கு ஆமென்றோ ஆமேன் என்றோ அவருடைய வாழ்க்கையை நீங்க செழிப்பாக்குங்க தகப்பனே, செழிப்பாக்குங்க. உங்க கரத்துல இந்த வேளையில அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உங்க நாமத்திற்கு மாத்திரமே அர்ப்பணிக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமை உள்ள நாமத்துல ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள பரமபிதாவே ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.